வணக்கம். முக்கிய செய்திகள். மரம் சாய்ந்ததில் 3 கல்லூரி மாணவர்கள் பலி. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் உள்ள ஆண்கள் விடுதியில் உள்ள பழமையான மரம் நேற்று வீசப்பட்ட சூறைக்காற்றில் சாய்ந்தது. அப்பொழுது அந்த மரத்தின் அடியில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த கார்த்திக், பிரபு, ஜோபின் என்ற 3 மாணவர்கள் பலியானனர். இதில் கார்த்திக் என்ற மாணவர் செங்கோட்டையையும், பிரபு என்ற மாணவர் பேட்டையையும் மற்றும் ஜோபின் என்ற மாணவர் கேரளத்தையும் சேர்ந்தவர் என்று தெரிகிறது. அவர்கள் மூவரும் அக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இயந்திரியல் பிரிவில் பயின்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அக்கல்லூரி முதல்வர் அவர்கள் யாருடன் போன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று விசாரித்ததில் அவர்கள் மூவரும் உடன் பயிலும் பெண்கள் விடுதியைச் சேர்ந்த மாணவிகளுடன் போன் பேசியுள்ளார்கள் என்று தெரிந்துள்ளது. அச்சம்பவத்தை விசாரிக்க கருங்கல்லைச் சேர்ந்த டிஐஜி ஜெரின் தலைமையில் குழு ஒன்று அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தை அறிந்த ஊர் மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். இச்சம்பவத்தால் விடுதியில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக தோவாளையிலிருந்து கேலிஷ்.